கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவின் அன்பு. யோவான் 3 தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, பரலோகத்தின் மேன்மைகளை துறந்து வந்து இறைவன் மாட மாளிகையில் அல்ல, மாட்டுத் தொழுவத்தில் அழுக்குகள் மத்தியில் கந்தை துணியினால் சுற்றப்பட்டு படுத்திருந்த நிலையை நாம் யோசித்து பார்த்தால் அவரது அன்பின் உச்சம் நமக்கு புரியும். மாந்தர் பாவம் போக்க மானிடனாய் வந்த கோலம். அவர் நம் மீது வைத்த அன்பின் ஆழத்தை அழுத்தமாய் நமக்கு போதிக்கிறது. பிறக்கும் போதுதான் அவருக்கு கந்தை துணி என்றால், சிலுவையில் தொங்கும்போது அவருடைய அங்கி சீட்டு போடப்பட்டது. இந்த அவமான அகோர நிலை யாருக்காக? உங்களுக்கும் எனக்காகவும் தான். நான் நிரந்தரமாய் சமாதானத்தை பெறுவதற்காக அவர் அவமான சின்னமாய் தன் உயிரை ஈந்தார். நமக்காக பரிகார பலியானார். இந்த அன்புக்கு பிரதிபலனாய் நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த தவ காலத்திலே நாம் நம்மையே இறைவனுக்காய் அர்ப்பணிப்போம். தினமும் இறை பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்போம். இந்த தவக்காலம் நமக்கு ஒரு மனமாற்றத்தின் காலமாய் அமையட்டும். நம்முடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பி ஒரு புதிய வாழ்வு பயணத்தின் தொடக்கமாய் இந்த தவக்காலம் நம்மில் மலரட்டும். அன்பு இறைவா, நீர் எங்கள் மீது வைத்த அன்பின் ஆழத்தை அறியாமல் இதுவரை வாழ்ந்துவிட்டேன். இனியாவது உமக்காய் வாழும் நல் மனதை தாரும் இறைவா. ஆமேன்.